சும்மாவே துணி காய போட எனக்கு எட்ட மாட்டேங்குது. இதில் இவர் கொடி கட்டி விட்ருக்காரு பாருங்கங்க. எங்கே கட்டி விட்ருக்காரு பற்றிலா தெரியுதா? அந்த சீட்டை ஒட்டி அடுப்பிச்சு கட்டி விட்ருக்காரு. அவரே அந்த குதி குதிக்கிறாரு. நான் எந்த குதி குதிச்சு போட்டு காய போடுவேன்? ஏசுங்க, என் பக்கத்து குத்தம் உள்ள மக்களே, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன இப்படி எக்கிக்கிட்டு கிடக்குறாரே இவரே, நான் எப்படி போடுவேன்? துணியை காய போடுற நேரத்துக்கு தான் ஸ்டூலை தூக்கிக்கிட்டு திரியணும். என்ன அடே துணி காய போடும்போது சேரை இழுத்து ஒரு ஆளை சேரை பிடிச்சிக்கங்கன்னு ஒரு ஆளுக்கு சொல்லி துணி காய போட்டுட்டு நான் விழுகும் போது கீழே விழுந்து கிடக்க. எப்படி கட்டி விட்டுருக்காரு பாத்தீங்களா? அப்பு இழுத்து கீழே போட்டுருது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ரைட், இதே பாத்துட்டு எட்டி எட்டி பிடிச்சிரும். நான் பாத்துக்கிட்டே அதே நடக்கும். அதாவது நேற்று கயிறு வாங்கிட்டு வந்தாரா, அதில் இங்கே ஒரு இந்த சைடு ஒரு கொடி, இந்த சைடு ஒரு கொடி, சுற்றி இருந்த கொடியெல்லாம் எடுத்து தூக்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாக்ஸு, க்ளவுஸு இதெல்லாம் காய போடுறதுக்கு வச்சுக்கிட்டாரு. ஆக மொத்தம் வீட்டில் இருக்கிறது 4 பேர். 4 பேருக்கு கொடியை பாருங்கள், கொடிக்கு பஞ்சமே இல்லைங்க. இங்கேயே எடுத்து மாற்றி கட்டி விட்டார் கொடியை. இறங்காது, குதிச்சு போடுங்க போடுங்க, அது இறங்காது தங்கம், போடுங்க தங்கம். இந்த இங்கன கூட போட்டு விடுங்க தங்கம். அங்க ஓட்டாக்க உங்க அப்பு இழுத்து போட்டு படுப்பாரு. போது விடுங்க, ஒன்றும் ஆகாது, தைரியமா போடுங்க. நான் சொல்றேன், ஆச்சுன்னா எடுத்து போட்டு வச்சுக்கிறது. பேரு எங்க பிடிச்சிருக்கிற துணி ஒவ்வொருக்கும் கொடி. இப்போ நாங்கள் தனித்தனியாக கட்டியிருக்கோங்க. பிடிச்சிருக்கிற துணியெல்லாம் அந்த லாஸ்ட்டுக்கு போயிருது. அடுப்பு துடைக்கிற துணி அதுக்கெல்லாம் லைட்டாக சட்டைகள்லாம் கிழிஞ்ச உடனே அது பிடிச்சிருக்க, அதெல்லாம் பிடிச்சிருக்கிறது. அது எப்படி? நான் சுடிதார் சிறுசா போச்சுங்க. நான் சிறுசு, நான் பெருக்கலை, நான் பெருக்கலை, சுடிதார் சிறுசா போச்சு. அதனால அதெல்லாம் பிடிச்சிருக்கிற துணி. ஓகேங்களா? அப்படி ஒன்னொன்னுக்கு இது கிளிப்பு குத்தணும். அங்க இருக்குது கிளிப்பு, எடுத்துக்கிட்டு போய் ஒண்ணுனா குத்தணுமேன்ட்டு சரி ரைட் இதை எடுத்துக்கிட்டு குத்துவோம். பேசுங்க. இப்படி நானே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அண்ணனை பேசவே விட மாட்டேங்கிறீங்க. அண்ணன் அமைதியா இருக்கிறாருங்கிறீங்க. இந்த அண்ணன் இந்த அண்ணன் பேசணும்ல, வாய திறந்து காய போட்டுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு திரியறமே. இன்னைக்குதே பறந்து வேலை பாரு பெரிய அல்ல வின்ன சொல்லு. கிளிப் எடுத்துக்கிட்டு வரக்கூடாதா? இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இவரு பேர் 2 கிளிப் எடுத்துட்டு வரக்கூடாதா? நானே தவி பேட்டிக்கிட்டு இருக்கிறானே. புது கிளிப் எடுத்துறவா? இன்னும் தீரலையா? இன்னும் தீரல, இன்னும் 2 இருக்கு. அது அப்புறம் தான் எடுக்கணும். வீடியோ போட்டுட்டு அதை எடுக்க முடியாது. இன்னதான் இந்த சுத்தி வரைக்கும் நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். மழை இப்ப கொஞ்சம் லேசா குறவு இருக்கு. நம்ம லைவ் வரும்போது மழை வந்துரும் நினைக்கிறேன். மழை இப்ப லைட்டா தான் குறைஞ்சிருக்குது. பரவாயில்ல. ஆனந்தா பார்க்க மறுபடியும் வந்துருச்சு. சொல்லி வாய மூடல, சாட்டல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. போயிட்டும் மழை பெய்யறதும் நல்லதுதான் ஒரு வகையில. ஆனா என்ன பாக்கி உங்களுடைய வேலைகள் எல்லாம் எப்படி சொல்றது, கெடுக்காம மழை பெஞ்சா சரிப்பேன். ஓகேவா? அதாவது பாதிப்பு வராத மழையா பெய்யணும். அங்க 2 கிளிப்பு குத்தல தங்கம், எடுத்துட்டு போய் எடுக்கையிலே போன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு வேலை ஆக்குற, பேசவே மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க. இப்ப நான் போய் இப்ப வந்து வச்சுட்டு இருந்து பேசும்போது இன்னும் 2 கிளிப் இருக்கு போய் மாட்டி. அப்படி இல்ல தங்கம், எடுக்கும் போதே ஏன் 1க்கு 2 ட்ரிப் எப்படி கிளிப்பு தேவைன்னு தெரியுது. 5 கிளிப்பை மொத்தமா கையில உருவிக்கிட்டு இருந்தா இவ்வளவு நட மிச்சம் தானே. நான் 2 கிளிப்பு குத்தணும். 1 பிடிச்சிருக்கிற துணிக்கு, 2க்கு ஒரு டிஷர்ட், ஒரு சுடிதார், இந்த பக்கம் உங்கோட்டு ஒரு பனியனு, அவ்வளவுதான். 3 கிளிப்பு வேணும். 3 கிளிப்பு கரெக்டா இருக்காங்க. ரைட்டு, முடிஞ்சு. வாங்க. இப்படி வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட பேசுறீங்களா, அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறீங்கன்னு கத்துவாங்க. பேசுறோம், நம்மளும் வேலைகளையும் பார்க்கணும்லங்க. நீங்களும் இப்ப சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தான் வீடியோ பார்ப்பீங்க. அதே மாதிரிதான் இப்ப நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா எதையாச்சும் ஒரு வேலை. மத்தவங்க எல்லாம் சமைச்சுக்கிட்டு பேசுறாங்க, வெங்காயம் நறுக்கிட்டு பேசுறாங்க, மாவு அரைச்சுக்கிட்டு பேசுறாங்க, அதெல்லாம் ஓடுது. நம்ம மட்டும் இப்படி நடந்துக்கிட்டு பேசினா 4 கலட்டு விடுறாங்க. ஏன்? அதுக்கு ஒரு முகராசி வேணுமோ? ஒரு ராசி வேணும்ல. சரி போது வாங்க, ஒரே தான் ஒத்துக்கிட்டு இருக்காம இங்க இருக்குது. சரி சொல்லுங்க, இப்ப என்ன வாங்க இங்கிட்டு பேசலாம். மழை இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொன்னேங்க, அதுக்குள்ளே மழைக்கு பொறுக்கலங்க, பேஞ்சிருச்சுங்க. ஐயோ கடவுளே,
ரைட். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நாங்க நல்லா இருக்கிறோங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ஓகேவா? மழை பெஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டா விட்டு இருக்குது. மறுபடியும் பெய்தா என்னமோ தெரிய கிடையாது. ஓகேவா? ரைட். நேற்று நிறைய பேர் அக்காவோட அந்த ரெமெடி வீடியோ போட்டதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா அந்த மாதிரி தேவையில்ல அதெல்லாம் பண்ணாதீங்க அக்கா, நல்ல ஆண்டவன் கொடுத்த ஒரு முகம், அந்த திருமுகத்தை பத்திரமா பாத்துக்கங்க, தேவையில்லாத ரெமெடி எல்லாம் போட்டு முகத்தை கெடுத்துக்காதீங்கன்னு சொன்னீங்க. ரெமெடி ஒன்றும் போடல. சரி, கோதுமை மாவு இது நெய் இதுக தானே, அவ்வளவா டேமேஜ் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுதான் பூசினேன். ஆனா பூசினபடியே இருந்துச்சு. இந்த பூனை முடி கூட போகலைங்க. அப்புறம் பார்த்தா சின்ன குழந்தைகளுக்கு தான் ஒர்க் ஆகும், கிழடுகளுக்கு ஒர்க் ஆகாதுன்னு கிழடு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டேங்க. நான் அப்படி சொல்ல கிடையாது. நான் பொதுவாகவே எதையுமே வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு தேவையில்லாம கண்டதையும் போட்டு வேண்டான்னு சொல்லுவாரு. அப்புறம் பருவத்துல முடி வளர்ந்த உடனே போட்டு பாடா படுத்தி பியூட்டி பார்லர் போ, ஆரம்பத்துல இருந்து போய்கிட்டு இருக்குது, இந்த இடத்துல வளருதே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அதனால நான் ஒத்தடிக்கு சொல்லிட்டேங்க அவர்கிட்ட. என்னன்னா 15ஆம் தேதிக்கு மேலதே நான் போவே இல்லை, நான் 13ஆம் தேதி போவேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது வரைக்கும் 10 நாள் நம்ம சகிச்சுதாங்க ஆகணும். ஏங்க இந்த பிரிவுக்கு என்னங்க இப்படி கொஞ்சம் முடி இருந்தா என்னங்க தப்பு? என்ன நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேங்க போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நேரம்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பூதம் என்ன நல்லா இல்ல, ரொம்ப என்னமோமா இருக்கு, எடுத்து எடுத்து பழகினால எடுக்காம இருக்கிறதுனால என் ஃபேஸுக்கு நல்லா இல்லையா, அதனால போய் எடுத்துட்டு வந்துரு. வண்டி இருந்துச்சுன்னா இந்நேரம் என்னை அடிச்சு இழுத்து உட்கார வச்சு கொண்டே விட்டுருப்பாரு. அடிக்க மாட்டாரு, அதட்டி இழுத்து உட்கார வச்சு கொண்டே விட்டுருப்பாரு. நானும் போய் எடுத்துட்டு வந்துருவேன். எனக்கு அழகுக்கு தான் அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க? என்ன எனக்கு அழகுக்கு தான் சொன்னமா? அழகு எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நான் எதுவுமே சொல்லலாமா? நான் ஏதாச்சும் ஒரு சொன்னோம்னாக்கோ சொல்லாமலே சிரிக்கிறது தெரியுது. நம்ம ஏதாச்சும் சொல்ல ஒரு இடத்துல நின்று பேசுங்க, இங்க தள்ளி வாங்க, அப்படி இப்படி சாஞ்சு பேச தோதா. நீங்க இவங்க சாஞ்சுக்கலாமா? நமக்கு ஒரு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல. சரி, ஓகே ஓகே ஓகே. அதுக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்யூ. எந்த ரெமெடியும் போட மாட்டாங்க. நான் கண்டிப்பா நானும் சொல்லிட்டேன். அவங்க இனிமே எந்த ரெமெடியும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் சொல்லுவாங்க. காலையில பார்த்தாக்க ஒரு பெரிய ஒரு சட்டியில ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்குள்ள உள்ள பேஸ்ட் கீஸ்ட்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நிற்பாங்க. வேற கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்ணல. தக்காளி, தேனு, சிரிப்பி, அப்படி இல்லைன்னா பஞ்சசார, தக்காளி, அப்படி இல்லை பஞ்சசாரனா ஜீனிங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தயிர், கொஞ்சோண்டு இந்த மாவு, அரிசி மாவு பொடி, இந்த இதெல்லாம் போட்டு வச்சு தேய்ச்சி கழுவுறது. இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு விதத்தில் கழுவுனா கூட அந்த முடி போயிடாதா அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் மஞ்சள் பூசுங்க போயிடும். நீங்க கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷத்துக்கு மேலே மஞ்சள் பூசி இருக்கேங்க. மெதுவா தாங்க போகும். அது ஆரம்பத்துல இருந்தே நீ வந்து மஞ்சள் பூசி இருக்கணும். லவ் பண்ணும்போது இந்த சொட்டையில முடி வளரும்னு நான் வளரட்டுமேன்னு ட்ரை பண்றேன். அந்த இடத்துல வளர வேண்டாமேன்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல வளருது. அதாவது பொதுவாவே விதின்னு ஒண்ணு இருக்குது. எது நடக்கக்கூடாதோ, எது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்காம போகும். ஆனா ஒண்ணு மட்டும் நெசங்க. என்னது? 38-39 வயசு வரைக்கும் எனக்கு ஒண்ணு இல்லைங்க. இந்த 40வது வயசு என்னைக்கு பிறந்துச்சோ அந்த 2 வருஷமாத்தே எனக்கு முடி மூஞ்சில இருக்குது. நான் வாய மூடிட்டேன். நான் ஒண்ணுமே சொல்லல. 2 வருஷம் பார்த்தாலும் கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே நான் சிரிச்சேன். நான் ஒன்னும் சொல்லல. நம்ம எதுக்குங்க சொல்லிக்கிட்டே தேவையில்லாம நம்ம சொல்லி பாருங்க. நான் ஒன்னும் சொல்லலாமா? வெளியில வரட்டும். 40 வயசு ஆனாலே எல்லாத்துக்கும் உடல் ரீதியான ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றம் வரும்போது ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி முடி வளர்றது. இப்போ 40 வயசு ஆனோடனே நிறைய பேத்துக்கு நிறைச்சிருது முடியெல்லாம். இப்போ எனக்கு நிறைக்கல அப்படின்றதுக்காக நம்ம அதுக்காக எல்லாத்துக்கும் நிறைக்குது. நமக்கு நிறைக்க மாட்டேங்குது, எப்பவும் கருகருனே இருக்குதுன்றதுக்காக நம்ம அதுக்கு சொல்ல முடியுமா? காரணியாவா? பேர் தெரியலையேங்க. 20 ரூபா நினைக்கிறேன் குப்பிக்கு. என்னது கைக்கா? கலருக்கு காரணம் அது வந்து கலரு. அந்த கலர்னாச்சும் அடிக்க வச்சுக்கிறோம்ல. ஓகேவா? அப்புறம் கேட்டிருந்தீங்க அண்ணனுக்கு உங்களுக்கு 41 வயசுன்னு சொல்றீங்க. அப்போ உங்களை விட அண்ணனுக்கு வயசு கூட தான் சொல்லி 7 வயசு தான் அக்காவோட நான் கம்மி. உங்க அம்மாவுக்கு இவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியலங்க. எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ளதான் கேட்டுக்கணும் டிஃபரெண்ட் எவ்வளவுன்னு. எனக்கு இவருக்கு 3 வயசு 2 வயசு டிஃபரெண்ட்டுங்க. 41 43ங்க. புரியுதுங்களா? ஆமாதான். காலம் மிதிக்காத சொல்லிடு. ஆமான்னு ஒத்துக்க.
இல்லங்க நெசந்தே கேளுங்க என்ன சொன்னேன் ஆட்டாதடி தங்கம் ஆட்டல என்ன சொன்னேன் அந்த மாதிரி எனக்கும் சாந்தாவுக்கும் 2 வயசு வித்தியாசம். அவங்களுக்கு 41 எனக்கு 40. 2 பேரும் எந்த டைக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன். முத்து எப்பயா வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் தான் அடிப்பாங்க. அதுவும் தலைக்கு அவ்வளவா அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. உள்ள அவ்வளவா நிறைக்கல. இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடும் இந்த சைடு நிறைக்குது. உள்ளெல்லாம் நிறைக்காம நல்லா நிறைச்சிருக்குது. ஆனா மேக்ஸிமம் நான் இதை தலைக்கு வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க தாங்க நரைப்பேன். ஆனா மீசைக்கு வந்து நான் 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒருக்க இல்ல உள்ள வந்து உண்மையிலே அவ்வளவா நான் தானே அடிச்சு விடுறேன். உள் வந்து அவ்வளவா நரைக்கல. காரணம் என்னன்னு கேட்டா உள்ள முடி இல்ல, சொட்டதான். என்னடா எம்மடா நம்மளை தூக்கிக்கிட்டு போறாளே மேல நினைத்தா மொத்த கட்டீர்னு கீழே போட்ட பத்திங்களா. அதுதாங்க என்னைக்குமே சாந்தாவுடைய அந்த மேன் பவர் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமான உண்மையை சொன்னா தூக்கி போட்டேங்கிறாங்கப்பா. உள் வந்து கம்மியா போச்சு சின்ன வயசுல. என்னடி சரி சொல்லு. சின்ன வயசுல வந்து முடி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வயசாகிறதோட நமக்கு பாத்திர கொட்டை வச்சனால இங்க இருக்க முடி. இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா இருந்த உள்ள அடர்த்தி முடி இப்ப இருக்காது, வயசாகுது இல்ல. அதனால இங்க பத்தியெல்லாம் இங்கெல்லாம் எனக்கு சொட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. கேட்டா இதை சுழின்னு நாங்க சொல்லி சமாளிச்சுக்கிருவோம். அதே மாதிரி நிறைய வந்துட்டு ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா அவங்க நம்புற மாதிரி தெரியல. இப்ப நாங்களே ஒத்துக்கிட்டோம். அதனாலதான் நான் எப்பவுமே வகுடு எடுக்காம நீளமா சீவுறது கிடையாது. ஏன்னா இங்க வரைக்கும் ஏறு நெத்தியா தெரியுமேனு, புரியுதுங்களா? அதனாலதான் உள்ள வந்து அவ்வளவுக்கு நரைக்கல. இந்த சைடும் உங்களுக்கு ஆனா மீச முடி இவங்க டை அடிச்சுதான் நரைக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் நிஜம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு 4-5 முடி இப்படி நரைச்சிருக்கும். நான் இப்போ என்ன இந்த தலைக்கு மயிலாஞ்சி டை வைக்கும்போது மீசைக்கு இந்த இடத்துல மட்டும் வச்சுட்டேன். இந்த இடத்துல வச்சுட்டு இங்கனக்குள்ள ஒரு சின்னதாக வந்துச்சா ஒன்னொன்னுக்கு இப்படி வச்சு விட்டுட்டேன்னா அது மட்டும் நரைக்கும்னு பார்த்துட்டேன். மறு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி அடிக்க போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வளர்ற முடி எல்லாமே வெறும் நரைச்ச முடியாக வளர்ந்து. எனக்கு அது மாதிரி இன்னும் நான் டை அடிக்க வேண்டிய அவசியம் வரலைங்க. வரும்போது நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு முடி வளரலை. வளர்ந்தா தானே உள்ள இருந்து வெளியில வர்ற முடி வந்து நரைச்ச முடியா என்னன்னு தெரியும். நமக்கு வளராம இருக்கிறதுனால நரைக்கல. அதுதான் காரணம். வளர்ச்சி இல்லை, ஆளும் வளர்ச்சி இல்லை, முடியும் வளர்ச்சி ஓகேங்களா? ஆமா, ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுகளில் உள்ள விட்டமினை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து அதிகமான விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்டாக தான் நிறைய எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் வளருது வயிறா சேர்ந்து இப்படி எல்லாருக்கும் இப்படி வளரும், எனக்கு இப்படி வளருது. தலகாணி வர மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பக்கம் வளரணும்ல. அதாவது ஆளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா அடைஞ்சிருக்க நல்லா அப்படின்னு சொல்லணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம வந்து ஆளும் வளரணும், வயிறும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு ஆகி போச்சு. சரி ஓகேவா, சரி ரைட்டு. மழை இல்லாத பேசினதையும் பார்த்திருப்பீங்க, அரட்டை அடிச்சதையும் பார்த்திருப்பீங்க. நாங்க தான் ஓட்ட முடியும். நம்ம அடுத்தவங்க ஓட்டுறாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. தெரியாது, ஓட்ட தெரியாதுல நமக்கு. சைக்கிள்லாம் ஓட்ட, கார்ல ஓட்ட தெரியாது. உண்மையிலே ஒரு கார் ஓட்ட தெரியாது. நிறைய பேர் கேட்டீங்க கார் ஓட்ட தெரியாது. ஓட்டுறவங்க கேட்டிருந்தாங்க, அண்ணனுக்கு கார் டிரைவிங் தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்ப சொல்லல. ஆமா, வீட்டுல அப்புறம் பெரியவங்களை தானே கேட்பாங்க. இவர் கார் ஓட்ட தெரியாதுங்க. டிரைவிங் ஸ்கூல் போனாரு, ஆனால் கார் ஓட்டி படிக்கலைங்க. 2 வீலரையும் 3 வீலரையும் மட்டும் படிச்சுக்கிட்டு வந்துட்டார். கேட்டால் கார் நம்ம வாங்கினதுக்கப்புறம் பழகிக்கொண்டு விட்டுட்டார். அதுதான் இப்போ தம்பி ஓட்ட படித்து முடிச்சு லைசன்ஸ் கையில் வாங்கிட்டாரு. ஓட்டி படித்தாலும் நாங்கள் கார் வாங்குற மாதிரி இல்லை. அதனால அவனுக்கும் டச் விட்டு போயிடும். நல்லா அப்பெல்லாம் கிடையாது. ஓட்டணும் நினச்ச நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு விட்டு கார்லாம் எடுத்து போட்டு ஓட்டிகிட்டு இருந்தான். சரி ரைட் ஓகேவா. கார் ஓட்ட தெரியாதுன்னா ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து பழகிக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது எனக்கும் கார் ஓட்டலாம் தெரியாதுங்க. அவளுக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. ஓகேவா, சரி ஓகே. பாருங்க, ஓட்ட சைக்கிளை நல்லா ஓட்டுவேன். ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.